அந்த ஆளு சும்மா நல்லா ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போறார். திடீர்னு ரோட்ல ஒருத்தர் சாவு சாகிறார் பாருங்க. அவரோட உடம்பு அவரு கண்முன்னாடி பட தூக்கி விழுந்துருச்சு. சாகுறதுக்கு முன்னாடி அந்த ஆளோட உடைய பிடிச்சு அவரு நிறுத்திட்டாரு. இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரோ அப்புறம் அந்த ஷாக்ல எல்லாம் மறந்து இன்டர்வியூ ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நடந்ததுன்னா 7 வருஷம் தொடர்ந்து கஷ்டம். கணக்கில்லாத ரெஸ்யூம் போட்டாரு. கடல்ல கல் போட்டா மாதிரி எல்லாம் போச்சு. பார்ட் டைம் வேலை பண்ணி வாழ்க்கையை ஓட்டினாரு. 7 வருஷம் முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை தான் குறை சொன்னாரு. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ கிடைச்சது. ஆனா இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட் ஒரு கால் பண்றாரு. பங்குச்சந்தையில போட்ட பணம் எல்லாம் போச்சுன்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட் வீட்டு முன்னாடி அவரு அழுது கிழிஞ்சாரு. முடிவில்லா துன்பம். 7 வருஷம். அவருக்கு ஒரு நல்ல காதலி இருந்தாங்க. அவங்க அவர்கிட்ட இருந்து போகல. வாழ்க்கை செலவுக்கு உதவி பண்ணினாங்க. ஆனா அவரு தன்னால எதுவும் பண்ண முடியலன்னு நினைச்சு காதலிய விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க யுவத்தை வீணாக்க கூடாதுன்னு. அவருக்கு சோர்வு எல்லாம் உச்சத்தில் இருந்தப்ப கொட்டும் மழை. வாடகை வீட்டுக்கு போனாரு. அவரு சாமான்கள் எல்லாம் வெளியே வீசப்பட்டிருக்கு. வாடகை கொடுக்காம இருந்ததால கணினியும் சாமான்களும் எல்லாம் நொறுங்கி போச்சு. எதுவும் இல்லாம ஆயிட்டான் அந்த வாடகைக்காரன். வாழவே துன்பம்னு நினைச்சிட்டான். சாவுதான் எனக்கு இந்த துன்பத்துக்கு ஒரே சமாதானம்னு முடிவு பண்ணிட்டு தாவி விழுந்துட்டான். ஆனா டபுள் திடீர்னு ஒரு விமானத்துல காணும் போது அவன் முகம் வேற ஒருத்தர் முகமா மாறிடுச்சு. அப்போ ஒரு கருப்பு சேலையில ஒரு பெண்மணி வந்து நின்னுச்சு. சாவுதான் எனக்கு இந்த வேதனையில ஒரே மீட்புன்னு அவ சொன்னா. ஆனா அது ஜுனோவுக்கு ஒரு அவமரியாதையா இருந்துச்சு. நரகத்தோட தூதுவியா இருக்கிற அந்த அம்மையாரை அவன் அப்படி சொல்லி அவமானப்படுத்திட்டான். அதனால ஜுனோவை தண்டிக்கணும்னு அவ விரும்புனா. ஜுனோ நரகத்துக்கு போற வழியில இருந்தப்போ நரகத்தோட காவல்காரி அவனை தடுத்தா. நரகத்துல உள்ள பயங்கரங்களை மட்டும் இல்ல, சாவோட பயத்தையும் வேதனையையும் அனுபவிக்க வைக்கணும்னு அவ விரும்பினா. 12 பிறவிகள் எடுத்து அனுபவிக்க வைக்கணும்னு அந்த நரகத்தின் தூதுவி சொன்னா. ஒவ்வொரு பிறவியோட ஆரம்பமும் முந்தைய உடம்போட சாவா இருக்கும். அந்த சாவில இருந்து ஒருத்தன் தப்பிச்சா அவன் அந்த உடம்போட உரிமையாளரா வாழலாம். 12 சாவுல இருந்தும் தப்பிக்க முடியாட்டி 18 நரக அடுக்குகளுக்கு நிரந்தரமா போயிருவான்னு சொல்லிட்டு அந்த நரகத்தூதுவி மறைஞ்சிட்டா. அப்போ ஜுனோ ஏறிட்டு போன விமானம் இடி மின்னலோட அதிர்ந்தாச்சு. விமானம் விழுந்துடும்னு அவனுக்கு பயமா இருந்துச்சு. உடனே சீட் பெல்ட் போட்டான். பிறகு ஏர்பேக்ஸ் ஆன் பண்ணினான். ஆனா அவ்வளோ பிரம்மாண்டமான டெரீம் பப்பிற்கு அப்புறம் விமானம் மேகம் உடைஞ்சு போகுதுன்னு அவனுக்கு எதிர்பார்க்கவே முடியல. உள்ளே போனதும் தான் தெரிஞ்சிச்சு, இது சாதாரண பிரைவேட் ஜெட் இல்ல, லக்ஸுரியஸ் ஜெட். அதுல கடிகாரங்கள், பெரிய பெரிய நாம்கள் நிறையா இருக்கு. அந்த உரிமையாளர் விட்டு போன ஞாபக கல்லு கிடைச்ச போதுதான் தெரிஞ்சிச்சு, இந்த உடம்பு ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியோட 2வது மகனோட உடம்புன்னு. வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைச்ச நேரத்துல தான் சட்டன்னு ஒரு அதிர்ச்சி. விமான என்ஜின் வெடிச்சுச்சு. ஒரு கணத்தில் கேம் ஓவர். பாறை விமானத்துல அவன் சிக்கிட்டான். உயிரோட இருக்க சீட்டில் ஒருத்தனா உட்கார்ந்து பெல்ட் போட்டான். ஆனா விமானம் கெட்டு போயிட்டே இருக்கு. அவனை உதவ வந்த க்ரூ உறுப்பினர் வெடிச்சு தூக்கி வீசப்பட்டாங்க. காப்பாத்த டிரை பண்ணினான். பயனில்லை. டெர்ரிபிள் ஃபியர், பவர்லெஸ்னஸ். அடுத்த கணம் விமானம் வெடிச்சுச்சு. நிலத்துல இறங்க காத்திருக்க சான்ஸ் கிடைக்கல. எரிஞ்சு சாம்பலா ஆயிட்டான். அடுத்த கணம் நரகவாசல்ல நின்னுட்டான். அவனோட பயம், அவனோட அழுகை எல்லாம் நரக காவல்காரனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அவனுக்கு கருணை இல்லை. சம்பவம் துவங்குதுன்னு சொன்னான். பூம். நரக காவல்காரன் துப்பாக்கி சுட்டுட்டான். ஜுனோ குண்டு அடிபட்டான். துப்பாக்கி. அவரோட உடம்பு பிரிஞ்சு போச்சு. இன்னொரு உடம்புக்குள்ள போனான். என்னன்னு தெரியாம வானத்துல விழுறான். பாராசூட் இல்லாம. ஏண்டா இப்படி ஆகுது? சாக போறாலும் வாழ வழி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வழி எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அப்போ திடீர்னு பாராசூட் ஜாம்பவான்கள் ஒரு கூட்டம் வந்து நிக்குது. அவனை பிடிச்சு சமநிலை பண்ணுறாங்க. அங்கேயே ஒரு ஞாபகக்கல் அவன் உடம்புக்குள்ள புகுஞ்சு போச்சு. இந்த உடம்பு ஒரு அட்வென்ச்சர் ராஜாவுடையதுன்னு தெரிஞ்சு போச்சு. 4 கின்னஸ் சாதனை படைச்சவன். இன்னைக்கு பாராசூட் இல்லாம ஃப்ரீ ஃபால். ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு வலையில் சரியா நிலம் தொடணும். $3 பில்லியன் பரிசு. கோடான கோடி ரசிகர்கள். ஞாபகத்தை பார்த்த உடனே பாதுகாப்பு வலையோட சரியான இடம் புரியுது. நம்பிக்கையோட அந்த பக்கம் விழுறான். தரையில உள்ள ஊடகக்காரங்க, ஏற்பாட்டாளர்கள், லைவ்ல பாக்குற கோடிக்கணக்கான மக்கள் அதிசயத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த அதிசயம் நடக்கிற கடைசி நொடியில விபத்து. ஃப்ரீ ஃபால் ஃபெயிலியர். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாரும் கெட்டவங்க. அந்த பையன் ஹெர்மியோன் முதல்ல நல்ல பையன். ஆனா பொல்லாத பயங்கரவாதிகள் அவனை அசிங்கப்படுத்தி கடைசியா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜுனோவோட 3வது சாவு அவன் மேல வந்து பொத்திக்கிச்சு. அவனுக்கு தெரியல அவன் வேற ஒரு மாணவனா மாறிட்டான்னு. கிளாஸ்ல ஒருத்தன் மொபைல்ல அவன் கடைசி ஜென்மத்துல விழுந்து சாகுற வீடியோவை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான். அவன் பாடம் எடுக்க போற நேரத்துல அவன் கண்முன்னாடி ஒரு ஞாபக கண்ணாடி வந்து உள்ள போச்சு. அவன் பொறுமையா இருந்த ஒரு ஏழை பையன். ஸ்கூல் பயங்கரவாதிகள் நாள்தோறும் அவனை அடிச்சு கட்டாயப்படுத்தி துன்புறுத்தினாங்க. அவனுக்கு அன்பு மாமி இல்லன்னா அவன் இவ்வளவு நேரம் தாங்கி நிற்கவே முடியாது.
கடைசியா தற்கொலை கடிதம் எழுதிட்டு சாகிறான். ஆனா இந்த ஜென்மத்துல அவனை கொன்னது ஒரு பள்ளி மாணவன்னு தெரிஞ்சு அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா ஸ்கூல் பயங்கரவாதி அவனை ஒங்காரமா அரைஞ்சிட்டான். ஜூனோ சகிக்க முடியாம எழுந்து நின்னு சேரை எடுத்து அவனை அடிக்க போனான். இந்த பயங்கரவாதி ஒரு கோசு, பலவீனங்களை பயப்படுற ஒரு பயந்த பையன். ஜூனோ கண்ணுக்கு இது சின்ன விஷயம். வேற பசங்க இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா அந்த கிளாஸ்ல நல்லா போராட தெரிஞ்ச வெள்ளைக்கார பையன் இருக்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் மெலிஞ்ச உடம்புக்கு அந்த வெள்ளைக்கார பையனோட மல்லுக்கு நிற்க முடியல. அவன் மறுபடியும் அந்த கும்பல் கிட்ட தோத்துட்டான். சந்தோஷமா டீச்சர் வந்துட்டாங்க, அவன் திருந்தான். ஆனா கிளாஸ் முடிஞ்ச பிறகும் அவங்க துன்புறுத்தல் நிறுத்தல. அடி வாங்குறத ரசிச்சுட்டு எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தான் ஜூனோ. லீ சாங்கின்னும் வெள்ளைக்காரனுக்கும் உள்ளுக்குள்ள சண்டை இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு. அதை பயன்படுத்திக்கிறான். அடுத்த நாள் வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ஸுக்கு போனப்போ கை கழுவ போற மாதிரி போய், ஏன்டா லீயை சும்மா விட்டுட்டே? அந்த டோப்பு லீ சாங்கின் எப்படி பாஸ் ஆகியிருக்கான்னு உனக்கு தெரியலையான்னு கேட்டான். வெள்ளைக்காரன் நெடுங்காலமா லீ சாங்கின் கிட்ட சரியில்லைன்னு கொதிச்சுட்டு இருந்தான். பள்ளிக்கூடம் பக்கத்துல லீ சாங்கினுக்கு ஒரு பெரிய ஆளு பேக் இருக்கு. அதே ஜிம்முல சந்திச்சவங்க. அந்த பேக்கினாலதான் வெள்ளைக்காரன் கூட லீ சாங்கின் சொல்லை கேட்கணும். இது கும்பல் விஷயம்டா, பள்ளிக்கூடத்திலேயோ சமூகத்திலேயோ இதை தவிர்க்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா ஜுனோ, உன் வேலையை நீ பாரு. லீ சாங்கின் விஷயத்துல நீ மூக்கை நுழைக்காதே. அப்படின்னா அவன் பேக் வந்தாலும் உனக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னான். அடுத்த நாள் கேண்டீன்ல ஜுனோ சாப்பிட்டுட்டு இருந்தப்போ லீ சாங்கின் அவனை தூண்டினான். ஜுனோ கோபத்துல நூடுல்ஸ் எடுத்து லீ சாங்கின் தலையில ஊத்தினான். இந்த முறை வெள்ளைக்காரன் ஒன்னும் பண்ணல. மாறா அவன் அசிங்கமான தோற்றத்தை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. லீ சாங்கினுக்கு ரொம்ப வெட்கமாயிருந்துச்சு. உடனே தன் சீனியர் அட்வைசர் கிட்ட போய் ஜுனோவை பழிவாங்குன்னு சொன்னான். அவனோட பேக்கும் சரின்னு சொல்லிட்டான். அவன் டீமை கூப்பிட்டு உதவி பண்ண சொன்னான். ஆனா லீ சாங்ஜீனை பயமுறுத்தினவன் ஒரு மெலிஞ்ச புறக்கணிக்கப்பட்ட மாணவன்னு பார்த்ததும் அவனுக்கு போர் அடிச்சிடுச்சு. ஜுனோவுக்கு புரியுது, அதனாலதான் அவனுக்கு பயம் இல்லைன்னு. சில பேர் கத்தியால கோழியை கொல்றாங்க, ஆனா இந்த கோழிக்கு அவனோட என்ன சம்பந்தம்? அவன் கத்திய ரத்தமாக்க ஏன் வெம்பரான்? அதனால அவன் பேக்கர் டீமை அனுப்பிச்சிட்ட மட்டும் இல்ல, லீ சாங்ஜீனையும் விலக்கிட்டான். யாருக்கும் ஒரு டாட்டா பையன் வேணாம் இல்லையா? லீ சாங்ஜீன் நொறுங்கி போயிட்டான். ஜுனோவும் அவன் கிளாஸ்ல இருந்த வெள்ளைக்காரனும் அவனை குறை சொன்னாங்கன்னு மட்டும் இல்ல, அவனுக்கு பிடிச்ச தேவதையும் அவனை ஒரு லாசரானே பார்க்க ஆரம்பிச்சா. ஜுனோ இந்த டெத் கிரைசிஸ் சமாளிச்சிட்டோம்னு நினைச்ச நேரத்துல லீ சாங்ஜீன் ஒரு நாள்லயே ஸ்கூல் புள்ளியில இருந்து சிரிப்பு பொருளா மாறிட்டான். அதிர்ச்சியால லீ சாங்ஜீன் நொறுங்கி போயிட்டான். ஜுனோ இயர்போன் போட்டுட்டு வீட்டுக்கு போறப்போ லீ சாங்ஜீன் இற்கல்லால அவனை தள்ளிவிட்டான். ஒரு கிரைசிஸை தவிர்த்துட்டோம்னு நினைச்சான் ஜுனோ. ஆனா நாய் சுவரை தாண்டி குதிக்குற மாதிரி மனுஷ சுபாவத்தை கணக்கு போடல. அவன் மறுபடியும் நரகத்தின் முன்னாடி சாகுறான். நரகத்துல இருக்கிறவங்க ஏன் எதுவும் பண்ணலன்னு அவன் கத்தினான். ஆனா நரகத்தோட தூதுவன் அவனை தள்ளிவிட்டான். நரகத்தோட பிள்ளைகள் அவனை மரணமாய் துன்புறுத்தினாங்க. ஜுனோ காப்பாற்றுன்னு கெஞ்சினான். அவனுக்கு தெரியல, அவனால பார்க்க முடியல. அவன் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு கும்பல் பயங்கரவாதியால் தான் ஆட்கொள்ளப்பட்டான்னு தெரிய வந்தது. அந்த கும்பல் தலைவனை கட்டிப்போட்டு அவனை கொடுமையா அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. 10 பில்லியன் காசை எங்க வச்சிருக்கேன்னு ஜூனோ கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லன்னா கண்ணுல குத்திடுறோம்னு மிரட்டினாங்க. ஜூனோ பயந்து போய் எல்லாத்தையும் சொல்றேன்னு கத்தினான். கொஞ்ச நேரம் யோசிக்கணும்னு சொன்னான். கும்பல் அவன் நேரம் காலம் கடத்தறான்னு நினைச்சுச்சு. ஆனா ஜூனோ அந்த நினைவு பளிங்கு வரலையேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க உருக்கு அறிவாளை எடுத்து ஜூனோ மேல அடிக்க போற நேரத்துல தான் அந்த நினைவு பளிங்கு வந்தது. ஜூனோ இப்ப இருக்கிற உடம்பு ஒரு கும்பல் தலைவனோட கொலைகாரன் உடம்புன்னு தெரிய வந்தது. அவன் அந்த கும்பல் தலைவனுக்கு வேலை பார்த்து கொலை பண்ணிட்டு இருந்தவன். ஆனா அவனுக்கு நேசமா இருந்த பொண்ண அந்த தலைவன் ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினான். அத பார்க்க முடியாம அவன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். 10 பில்லியன் காசையும் திருடிட்டு ஓடிட்டான். சந்திக்க போற நேரத்துல கும்பல் கண்டுபிடிச்சிச்சு. அந்த பெரிய உருக்கு அறிவாள் அவன் மேல விழப்போற நேரத்துல ஜூனோ ஒரு போர் கடவுளா மாறிட்டான். நினைவுகளும் அனுபவங்களும் அவனுக்கு சக்தியா மாறிச்சு. கை கட்டி கிடந்தாலும் கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் வீழ்த்திட்டான். அவன் காயம் படலே. கும்பல் தலைவனா இருக்கணும்னு அவனுக்கு இருந்தது இல்லை. ஆனா தற்கொலை பண்ணிக்க முடியாது. அதனால இந்த 10 பில்லியன் காசை முதல்ல எடுத்துட்டு அடுத்த பிறவியில அந்த காசை உபயோகிக்க எண்ணம் வைச்சிருக்கான். ஆனா அவனால அந்த 10 பில்லியன் காசை எடுக்க முடியுமா? தெரியாதா? அவனுக்கு கொள்ளைக்காரன் $2 பில்லியன் வெகுமதி வைச்சிருக்கான். பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு. கும்பலோட முழு சீறி பாயுற வலைவீச்சுல ஜூனோ பாலத்துல பறந்து போனான். ஆனா அடுத்த காட்சி பேய் காட்சி. ஒரு லாரியை ரோட்ட நடுவுல நிற்க வச்சு அவனை மட்டும் இல்லாம பின்னால வந்த கார்களை எல்லாம் தடுத்தான் அந்த கொள்ளைக்காரன். ஜூனோ சந்து பொந்துன்னு ஓடினான். பின்னால வந்த கார்களிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான். ஆனா பைக் கும்பல் ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள ஒரு காட்டு சவாரி போட்டு அவனை ஒரு மூலையில கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. லிஃப்ட் ஏறி சீக்கிரமா மாலோட மேலே போய் ஏறினான்.
கீழே இறங்க வழி இல்ல. அங்கேயே கிடந்தான். ஆனா அப்படி கிடக்க ஜூனோ சம்மதிக்கல. மோட்டார் சைக்கிளை எடுத்து கட்டிடத்தோட மறுபக்கம் உள்ள கார்டு ரெயிலுக்கு ஓட்டினான். கீழே ஒரு திறந்த நீச்சல் குளம் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. ஜூனோ உண்மையிலேயே இறக்க பாக்கியம் இல்லைன்னு நினைச்சான். உயிர் வாழ ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு ஒரு பெண் இருந்தா போதும், பணம் இருந்தா போதும். அவனை காத்திருந்த அந்த பெண் அவனுக்கு கண்ணீர் விட்டாள். பணம் எங்கேன்னு கேட்டா படகுல இருக்குன்னு சொன்னான் ஜூனோ. அடுத்த கணம் அவன் தலையில 2 முஷ்டி அளவு குழி. அவனை காதலிச்ச அந்த பெண் தான் கொன்னா. நரகத்துல எழுந்தபோது அவன் கோபத்தோட சபிச்சான். பேயோட தூதுவன் அவனை பாழாப்பாச்சு சிரிச்சான். அப்பாவி பையன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாருன்னே தெரியாம அவளாலேயே கொல்லப்பட்டான். அடுத்த நிமிஷம் நரகத்தோட தூதுவன் அவனை வேற உடம்புக்கு அனுப்பிச்சிட்டான். ஆனா அந்த உடம்பு ஜெயிலுக்குள்ள கைதுன்னு அவனுக்கு தெரியல. சந்தோஷமா 4 நாள்ல விடுதலையாக போறேன்னு அவன் செல்மேட் சொன்னான். ஆனா சில நாள் கோபத்தை அடக்கி கொன்னும் அந்த பக்கத்து செல்லுல இருக்கிற பைத்தியக்காரனை தொந்தரவு பண்ணாதேன்னும் சொன்னான். இல்லன்னா அவன் கொலை பண்ணிடுவான். அவனுக்கு தெரியல அந்த பைத்தியக்காரன் லீ சாங் ஜீன் அவனை முந்தைய வாழ்க்கையில செங்கல்லால அடிச்சு கொன்னவன். அவனை பார்த்த உடனே ஜூனோ அவனை அடிச்சு தள்ளி உதைச்சு கொன்னான். லீ சாங் ஜீன் பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கிட்டே இருந்தான். அப்போதான் அவன் ஞாபகம் புது உடம்புக்கு வந்தது. இந்த உடம்போட பேரு ஜோ டாங். அவன் கனவு பிரபல போராளி ஆகணும். ஆனா அவன் குடும்பம் ஏழை, கடன்காரங்க அவனை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் ஒரு பணக்கார பையன் ஒருத்தர காரால அடிச்சு போட்டான். அவனுக்கு 18 வயசு இல்லாததால ஜெயில் போக மாட்டான். அதனால 200 மில்லியன் கொடுக்கறாங்க. ஜோ டாங் யோசிக்காம சம்மதிச்சான். ஆனா கேஸ் நடந்தப்போ அந்த பொண்ணு சிகிச்சை பலனின்றி இறந்து போச்சு. அவனுக்கு 2 வருஷம் சீண்டாப்புன்னு தீர்ப்பு வந்தது. இது ஜோ டாங்கை கடுப்பாக்கிடுச்சு. 2 வருஷம் இளைஞ வயசுல வீணாச்சுன்னா மட்டும் இல்ல, போராளி ஆகிற வாய்ப்பையும் இழந்துட்டான். அதான் சம்பள உயர்வு கேட்டான். கொடுக்க மாட்டாங்கன்னா வக்கீலை வச்சு பாவிகளா உங்களை காமிச்சு இன்னும் பெரிய தண்டனை வாங்க வைப்பேன்னு மிரட்டினான். சோங் என்ன தெரிஞ்சுக்க மாட்டானான்னா அவனை கொல்ல டெத் ரோவுல இருக்கிற ஒருத்தரை கூட கோடிக்கணக்கா காசு கொடுத்து வாங்கி வைப்பாங்க. ஒரு காசு கூட அதிகமா கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் ஜுனோவுக்கு சாவு உறுதியாச்சு. ஆனா லீ சாங்ஜின் அங்க இருக்கான்னு எதிர்பார்க்கல. கொள்ளைக்காரன் மாதிரி நடிச்சு இருப்பான்னு நினைச்சான். லீ சாங்ஜின் கதை கேட்டதும் அவனுக்கு கண்ணீர் வந்தது. அடிச்சு உண்மையை வெளிக்கிட்டு காட்டிச்சு காருணியம் கேட்க வைச்சான். சொன்னான் என்ன பாவித்தனங்க பண்ணான்னு. ஸ்கூல்ல என்னென்ன கெட்ட காரியம் பண்ணான்னு சொல்லி சிறை யார்கிட்ட அடி வாங்கினான். சில நாள்ல வெளியில வந்துடுவேன்னு தெரிஞ்சு ஜாக்கிரதையா இருந்தான். ஆனா அடுத்த நாள் கார்பென்ட்ரி வேலையில இருக்கும்போது ஒருத்தன் ஆரி பிளேடு வச்சு ஜுனோவை அடிக்க வந்தான். ஆனா ஜுனோ வேகமா சமாளிச்சுட்டான். அந்த பிளேடு திரும்பி அவனையே அடிச்சுது. தற்செயலான விபத்துன்னு நினைச்சான் ஜுனோ. ஆனா முன்னரே திட்டமிட்ட கொலை என்னறது புரியல. சண்டை ஒரு கணத்தில தொடங்கிடுச்சு. ஜுனோவோட போர்க்கலை பார்த்தா எல்லாரையும் அடிச்சு வீழ்த்திட்டான். அப்புறம்தான் அவனோட யார்கள் ரன் பாரு எடுத்துட்டு வந்தாங்க. சீக்கிரமே ஜுனோவுக்கு விடுதலை நாள் வந்துச்சு. வக்கீலும் ரெடி ஆயிட்டாரு. கதவுல காத்திருந்தாரு. காரிலேயே சந்திச்சாரு. பணப்பெட்டியையும் கொடுத்தாரு வழக்கை முடிச்சுக்கன்னு. ஆனா ஜூனோ $10 மில்லியன் இருக்கிறவருக்கு அந்த சின்ன சில்லறை எல்லாம் பொருட்டல்ல. ஒதுக்கிட்டாரு. வக்கீல் அதிர்ச்சியோட பார்த்தாரு. அப்புறம் அந்த பொண்ணு சுட்டு போட்ட இடத்துக்கு போனாரு. சாவியை எடுத்துட்டு ஒரு தனித்தீவுக்கு போனாரு. $10,000 கோடி புதைச்ச இடத்தை தோண்டினாரு. அந்த பொண்ணுக்கே நம்ப முடியல. பணம் படகுல இல்ல, தீவுல. படகு போக முடியாத தீவுல. அப்போதான் அம்மா போன் பண்ணினாங்க. ஜோ டாங்கின் அம்மா. ஆனா தன் அம்மாவை நினைவுபடுத்தினாங்க. $10,000 கோடிய பாதின்னு பிரிச்சுட்டாரு. ஒன்னு அவரு வாழ்க்கைக்கு, ஜோ டாங் வாழ்க்கைக்கு. இன்னொன்னு அம்மாவுக்கு. சப்வேயோட பாதுகாப்பான லாகரில் வச்சாரு. 4 நாள் மட்டும்தான். 4 நாள்ல எடுத்து உண்மையான அம்மாவுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணினாரு. அப்புறம் இப்போ இருக்கிற உடம்போட அம்மாவை பார்க்க போனாரு. கீழே வரப்போறப்போ பின்னால ஒருத்தர் அடிச்சு போட்டாரு. அடிச்சு நிலத்துல போட்டாரு. ஜூனோ அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவரு சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது. அந்த பொண்ணை ஓட்டி போட்டு விபத்து பண்ணின பொண்ணோட அப்பா. எனக்கு எதிரி இருக்கான்னு தெரிஞ்சுச்சு. தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுச்சு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அவன் காரணமா அவள் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா. சரி, அவன் அடிக்கலன்னு உண்மையே சொல்ல போறா. ஆனா அந்த நேரம் பாருங்க, ஒருத்தன் ஓடி வந்தான். அந்த ஆளு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்புறம் வந்தது யாருன்னா, சிறையில இருந்து அவள் அண்ணன். ஜுனோ குத்தப்பட்டதை பார்த்து நிம்மதி அடைஞ்சான். ஆனா அடுத்த நிமிஷம் முகம் மாறிடுச்சு. ஜுனோ இறக்கலன்னா காசு கிடைக்காதுன்னு பயந்தான். உண்மையிலேயே அவனை கொல்ல வக்கீல் அனுப்பினவன் அவன்தான். ஜுனோ எச்சரிக்கையா இருந்தான். காசு வேணும்னா என்கிட்ட இருக்கு, வாங்கிக்கோன்னு அவன் தம்பி கிட்ட சொன்னான். ஆனா அவன் காசு இருக்குன்னு நம்பல. பல தடவை குத்தி ரத்த குட்டையில விட்டுட்டு போயிட்டான். அந்த நேரம் பக்கத்துல போன் அடிச்சுது. பதில் சொல்ல சக்தி இல்லாம ஜுனோ இறந்துட்டான். மறுபடியும் நரக உலகத்துக்கு போயிட்டான். அடுத்த உடம்புக்கு போக சொன்னான். நரகவாசி சிரிச்சிட்டு அடுத்த சுற்றுக்கு அவனை அனுப்பி வச்சான். ஆனா உண்மையான உலகத்துல
ஜுனோ கை காலு நகர்த்த முடியல, பேசவும் முடியல. என்னன்னா தெரியுமா, அவன் உடம்பு ஒரு குழந்தை. அவன் $5 பில்லியன் சேஃப்ல 3 நாள் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்றது? குழந்தை அழுது அம்மா காபியை கலைச்சிடுச்சு. அம்மா கொலைகாரன் மாதிரி ஓடி வந்து சோஃபாவுல குழந்தையை வீசி எரிஞ்சா. குழந்தை 4 காலிலும் விழுந்து சத்தம் போட்டான் குழந்தை. அப்பா ஓடி வந்தான் ஆசுவாசப்படுத்த. நல்லவனா நடிச்சான் அந்த அப்பா. 4 மாசமா அஞ்சலுக்குள்ள கிடந்த சாப்பாட்டை குழந்தைக்கு கொடுத்தான். சாப்பிடலன்னா கத்த ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல டோர்பெல், போலீஸ், சமூக சேவகர். அந்த பொம்பளை சிகரெட் அணைச்சு டியோடரண்ட் பீச்சு. ஆம்பளை குழந்தை முகத்துல இருந்த கெடுதியான கழிவை துடைச்சான். குழந்தை கொடுமை புகார் வந்ததால வந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எலும்பு முறிஞ்சிச்சு, இதயம் வலிக்குதுன்னு குழந்தை சொன்னா. பரிசோதிச்ச அந்த பொண்ணுக்கு கவனமே இல்ல. குழந்தைகள் நலமையும் பிசினஸ் கார்டு கொடுத்தான் அந்த அப்பா. இன்னும் சந்தேகம் வந்தது அவங்களுக்கு. வெளியில காயம் இல்ல, வீட்ல சந்தோஷமா குடும்ப படம். போகலாம்னு நினைச்சாங்க. குழந்தை உறக்க அழுதது. அவங்களை பிடிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுச்சு. அந்த அழுகையோட அழுத்தம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. கதவை சாத்திட்டு போட்டாங்க. கதவு சாத்தின உடனே அழுது நிறுத்திச்சு குழந்தை. அப்பா அம்மா நகரல. அந்த பாவம் இல்லாத அம்மா தலையணை வைச்சு குழந்தை முகத்தை அழுத்தினா. இவ்ளோ கொடுமை கரெக்டா இருக்கிற பெற்றோர் இருக்காங்கன்னு ஜுனோ எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் அந்த நரகவாசியை, சத்தம் போடாதடா, நேரத்தை வீணா பண்ணாதடான்னு ஒரு துப்பாக்கி சத்தத்துல கெத்தா சொன்னான். ஜுனோ பூமிக்கு திரும்பினான். இம்முறை அவன் சாதாரணமா இருந்தான். அவன் விடுவிக்கப்பட்ட மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் நிறுத்தினான். அதிகாரி லாக்கரை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் மீதி $2 பில்லியன் கொண்டு போயிட்டான். அப்புறம் கண்ணாடிய பார்த்தான். இந்த ஜென்மத்துல அவன் எவ்வளவு அழகா இருக்கான்னு அவனே தெரியல. அப்புறம் தெருவுல அவன் படத்தை பார்த்தான். அவன் மாடல்லா இருந்தான் இந்த ஜென்மத்துல. அந்த நேரத்துல அவன் ஞாபக சக்தி புதுசு மாதிரி வந்தது. அவன் சொன்னது சரிதான், அவன் மாடல் தான். அவன் பேர் ஜான் ஜெனு. ஸ்டூடெண்ட் காலத்திலேயே அவன் அழகுக்கு பேர் போனவன். எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்சவன். மாடல்லா நல்லா பெரிய வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தான். அந்த குழந்தையை அசிங்கப்படுத்தின ஜோடி சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டாங்க. ஆனா அந்த பாவம் குட்டி அடுத்த நாளே இறந்து போச்சு. அவன் அண்ணன் காஃபி ஷாப்ல உதவி பண்ண சொன்னான். ஆனா அங்க அவன் எக்ஸ் காதலி சந்திப்பான்னு அவனுக்கு தெரியல. அவ இன்னும் ரொம்ப அழகா இருந்தா. ஆனா எப்பவும் சோகமா இருந்தா. அவன் கிட்ட காதலி பிற்பாடு தற்கொலை பண்ணிக்கிட்ட நைட் ஞாபகம் வந்தது. அவன் அண்ணன் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டான் அவன் காதலி ரைடரா இருக்காங்கன்னு. இணையத்துல ஒரு இன்டர்வியூ பார்த்தான். அவங்க சொன்னாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் சப்போர்ட் இல்லன்னா அவங்களுக்கு எழுத முடியாதுன்னு. அவள் இப்போ எங்க இருக்கா பாருன்னு அவன் காதலி அவனை இன்னும் எவ்வளவு காதலிக்கிறாளான்னு பார்த்துட்டு 2வது மாடி புத்தக கடைக்கு வந்தான். அவன் காதலி எழுதி வெளியிட்ட நாவலை அங்கே கண்டுபிடிச்சான். அது அவங்களுக்குள்ள நடந்த சின்ன சின்ன நினைவுகளை அள்ளி வீசியது. இரவு நேரத்துல வீட்டுக்கு போற வழியில அவங்க பண்ணின கட்டி அணைப்பு. எதிர்கால எழுத்தாளியான அவனுக்கு பரிசா வாங்கி வச்ச பேனா மழையில நனைஞ்சு போச்சு. அவன் இறந்து போனதுக்கு முன்னாடி அது அவளுக்கு கொடுக்கவே இல்ல. அந்த நாள்ல அவன் காதலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனவன் அவன் அண்ணனா இருந்தான்னு தெரிஞ்சு அதிர்ச்சியானான். புதுக்காதலன் இல்ல. அவன் காதலிய பொய்யா நினைச்சதுக்கு அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அடுத்த நாள் அவன் காதலி கஃபேவுக்கு வந்தா. அவளுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தான். நான் உங்க ரசிகன்னு சொன்னான். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என் நல்ல மனசை ஏத்துக்கோங்கன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாவல்டியா சொல்றேன்னு சொல்லி அவன் மரணமும் மறுபிறவியும் அப்புறம் மறுபிறவி எடுத்துட்டு மறுபடியும் இறந்தது எல்லாத்தையும் ஒரு கதையா சொன்னான். அவன் காதலி அவன் கதையில ரொம்ப ஆர்வமா இருந்தா. கதையோட ஹீரோ பேர் என்னன்னு கேட்டா. இருவரும் சோகமா ஞாபகம் வச்சாங்க. ஜுனோ இறந்ததுக்கு அப்புறம் அவன் விட்டுட்டு போன பேனாவை அவன் அம்மா ஜியுவுக்கு அனுப்பினாங்க. கதையோட ஹீரோ ஏன் இவ்வளவு தடவை மறுபிறவி எடுத்தான்னு ஜியு கேட்டா. ஜுனோ சொன்னான், அம்மாவை போய் பார்த்தா இன்னும் வலி அதிகமா இருக்கும்னு நினைச்சேன்னு. அம்மா. அந்த இரவு ஜியு கடையில இருந்து போன உடனே கொட்டாந்தரமா மழை. ஜுனோ ஓடி வந்து குடை பிடிச்சான். ஜியுவை பாதுகாக்கிற மாதிரி. சிவப்பு குடையை எடுத்து போன்னு சொல்லிட்டு அவன் மழையில ஓடினான். ஆனா கடைக்கு போனதும் ஒரு வாடிக்கையாளர் கப் உடைச்சு கையை நீச்சல் காயப்படுத்திக்கிட்டான். அப்போ இன்னும் 2 வாடிக்கையாளர்கள். மூலையில் ஒரு பொண்ணு கார் ஏத்தி விபத்து ஆகிடுச்சு. சாகுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஜுனோ கேட்டதும் ஜியுவுக்குதான் விபத்துன்னு நினைச்சு ஓடினான். மூலையில போய் பார்த்தா அவன் கொடுத்த சிவப்பு குடை உடைஞ்சு கிடக்கு. சரி போய் பார்க்கணும்னு ஓட போறப்போ ஜியு எதிரே நிக்குறத பார்த்தான். எல்லாம் தவறான புரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த காட்சி பார்த்த ஜியுவுக்கு அவள் காதலன் இறந்த நாள் நினைவு வந்தது. அவளும் ஆஸ்பத்திரிக்கு ஓடினா. அங்க அவள் காதலன் பேரை கதறி அழைச்சா. அப்புறம் ஜுனோ நாளைக்கு வான்னு கேட்டான். கதையையும் சொன்னான். ஜியு சொன்னா, இந்த கதை எனக்கு ஒருத்தரை நினைவுபடுத்துக்குது. மறக்க முடியாத ஒருத்தர். நாளைக்கு அவனை பார்க்கணும். வர முடியாதுன்னு சொன்னா. ஜுனோவுக்கு தெரிஞ்சிச்சு அவன் சொன்னது அவன் இறந்த தன்னையே தான். ஜியு சமாதி சாலையில் ஜுனோவோட படத்துல பேசி அழுதுட்டு இருந்தான். ஜுனோ பின்னால நின்னு பார்த்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு போனதும் அவன் படத்துக்கு போனான். அம்மா அவன் படத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சான்.
அப்போ பின்னால ஒருத்தன் யாரு நீன்னு கேட்டான். சத்தம் கேட்டதும் திரும்பவும் முன்னாடியே யாருன்னு தெரிஞ்சுச்சு. அவன் ஆசைப்பட்ட அம்மா. கண்ணீரை அடக்காம ஓடிப்போக போனான். மூலையில ஒளிஞ்சு அம்மாவை ரகசியமா பார்த்தான். அம்மா பிள்ளை படத்தை சுத்தம் பண்ணி முடிச்சதும் வாயை பொத்திக்கிட்டு டாய்லெட் போனாங்க. ஜுனோ வெளியில அம்மாவோட அழுகுரலை கேட்டான். அவனால கண்ணீரை அடக்க முடியல. சமாதிச்சாலையில இருந்து ஓடி வந்து குழந்தை மாதிரி அழுதான். அதனாலதான் அவன் பல ஜென்மமா பிறக்கிறான். அம்மாவை ஒரு தடவை கூட பார்க்கல. அடுத்த நாள் ஜுனோவோட அண்ணனா ஒரு கடிதம் எழுதினான். ஜுனோ ஷேர்ல நிறைய காசு சம்பாதிச்சிட்டான், உனக்கு கொடுக்க வந்திருக்கான்னு எழுதினான். அடுத்த நாள் அம்மா வீட்ல இல்லன்னு தெரிஞ்சு கதவுல இருந்த லாக் திறந்து உள்ள போனான். புகைப்படங்கள் கண்டதும் பொறுக்க முடியாம காசு பையை வீசிட்டு ஓடிட்டான். இல்லம். இரவு ஆயிடுச்சு. ஒரு காகம் பெரிய அட்டை பலகையில உட்கார்ந்துச்சு. அது அந்த பலகையை கீழே தள்ளிடுச்சு. ஏற்கனவே கிடந்தது தளர்ந்து. அடியில யாரு இருந்தாங்கன்னா ஜுனோ. அவர் சும்மா நின்னுட்டாரு. கனவுல மாதிரி. எப்பவும் இறந்துட்டே இருக்கிறாரு. இப்போ சாவது பத்தின கனவும் பாக்குறாரு. அடுத்த நாள் ஜியூ கிட்ட சொன்ன தொடர்ச்சி. ஜியூவை வீட்டுக்கு விட்டுட்டு போகலாம்னு சொன்னாரு. ஜுனோ, கதை நல்லா முடியுதான்னு ஜியூ கேட்டா. கதாநாயகன் கஷ்டப்பட்டு வாழ்ந்தானேன்னு சொன்னா. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தவன் இறந்த பிறகும் இந்த மாதிரி வேதனை அனுபவிக்கணுமா? கதை சந்தோஷமா முடியலன்னா கதாநாயகன் ரொம்ப பாவம்னு நினைச்சா. ஜுனோவுக்கும் அதே எண்ணம்தான். எப்போ வேணாலும் சாக்கலாம்னு நினைச்சாரு. சொல்ல வேண்டியது இருக்குன்னு ஜியூ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. 7 வருஷமா காதலி இருந்தாங்கன்னு சொன்னாரு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டப்போ காதலி கைவிடல. வேலை செய்யற இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப வெட்கமா இருந்த கணம்னு நினைச்சாரு. ஆனா அவரு காதலிக்கு அது பரவாயில்ல. தப்பு புரிஞ்சு சொல்லக்கூடாத வார்த்தைய சொல்லி காதலியை காயப்படுத்திட்டாரு. இருவரும் கண்ணீர் விட்டாங்க. மன்னிப்பு கேட்க சரியான நேரம் இல்லையான்னு சந்தேகப்பட்டாரு ஜுனோ. கண்களீர் விட்டு ஜியூ கிட்ட சொன்னாரு. முன்னாடி சொன்ன கதைகள் எல்லாம் உண்மைன்னு. 7 தடவை சாக்கிட்டேன்னு சொன்னாரு. இந்த நேரத்துல இந்த உடம்புல இந்த மாடல்ல இருக்கேன். அவன் பேர் ஜுனோ. கடந்த காலத்தை நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சிவப்பு கார் டிராக்டர் மாதிரி கொடூரமான விபத்து. பின்னாடி அண்டர்வோல்டுக்கு போனான் ஜுனோ. சீற்றம், கோபம், இது எல்லாம் சும்மா நடந்ததா? இயேசுவோட மரணம் கூட இந்த மரண தேவதையோட வேலைன்னு. அப்படியே ஓடி போனான். மரண ஈட்டியை அவள் தலையில நோக்கி. டூம். ஆனா அவனுக்கு தெரியல, அந்த மரண தேவதைக்கு எதுவும் ஆகல. கலாய்ச்சு சொன்னா நெருப்பு தீயை எரிக்காது, நீர் ஈரமாக்காது, மரணம் இறக்காது. ஜுனோ கேட்டான், ஜிசு, நீ என்னை கொல்ல வைக்க நினைச்சியா? அடுத்த நிமிஷம் அவன் காதலி ஜீவோட உருவம் மாறினா மரண தேவதை. சொன்னா, ஜீவுக்கு உன்னை பத்தி சொன்னேன்ல, அவளை சாக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவளும் அன்னைக்குத்தான் சாக்கணும்னு விதி. நீ இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? ஜுனோ கேட்டான், அந்த பணக்காரன் ஏன் ஜீவை கொல்லணும்னு நினைச்சான்? மரண தேவதை பதில் சொல்லல. அடுத்த வாழ்வுல யாரையாவது கொல்லணும்னு நினைச்சா நான் தடுப்பேன், நரகத்துல என்றென்றும் வைப்பேன். ஜுனோவை பார்த்து கேட்டா. அடுத்த ஆட்டத்துக்கு அவன் ரெடின்னா சாவு கடவுள் அவன் தலையிலே குண்டுகளை பறக்க விட்டாச்சு. ஜூனோ உடனே அடுத்த உடம்புக்கு போயிட்டான். இந்த வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட பைத்தியக்கார கொலையாளி என்று கற்பனை பண்ணவே முடியாது. அவன் கொலை பண்ணித்தான் ஓவியம் வருகிறதா நினைச்சான். அவன் மனசுல ரத்தமும் பயமும் தான் ஓவியம். ரத்தமும் பயமும் தான் அவனுக்கு சந்தோஷம். பணமும் செல்வமும் சேர்த்துக்கிட்டே அவன் அவனோட விருப்பப்படி கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஜூனோ அந்த உடம்போட ஞாபகத்தை பார்த்ததும் பயந்து வாந்தி எடுத்தான். ஆனா அடுத்த நொடியே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொலையாளியோட உடம்பை வச்சு ஒரு விபச்சார போதை குடிச்ச பணக்கார பையனை கொல்றது எவ்வளவு சரியானதுன்னு பாரு. அந்த பணக்கார பையனும் எப்பவும் கொல்லணும்னு ஆசைப்படுறவன். துப்பாக்கி பிராக்டிஸ் பண்ணும்போது கூட ட்ரெய்னர் பக்கம் திரும்பினா அவன் துப்பாக்கியை ட்ரெய்னரோட தலையிலே திருப்பி வைப்பான். அவனை கொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு கடைசில அந்த ஆசையை அடக்கி வைப்பான். ஆனா அவன் அந்த விபச்சாரிய சிறிது நேரம்தான் அடக்கி வைக்க முடியும், வாழ்நாள் முழுக்க இல்ல. ஜூனோ கொலை நடந்த இடத்துக்கு போனப்போ அவன் சாகுறதுக்கு முன்னாடி பார்த்தத ஞாபகம் வந்துச்சு. அவன் காதலி ஜேசூக்கு கொடுத்த பேனாவை சாக்கடையில போட்டுட்டான். அவன் வக்கீல் கிட்ட தன்னோட தப்புன்னு சொல்லி கொடுத்துட்டான். அவனை சாரி, இந்த வேலையை நான் செய்ய முடியாது. நான் ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி மட்டுமே. உணர்ச்சிகளை சேர்த்து கதையை மிகைப்படுத்தி பேசுவது என்பது மனிதர்களின் திறமை. சும்மா ஜோக்னு சொன்னான், சிரிச்சு போடாதேன்னு சொன்னான். ஆனா அந்த நேரத்திலேயே கொல்ல போறான். அக்குமோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது சாவு கடவுள் வந்து நிறுத்துவாங்கன்னு. அந்த நேரத்துல தான் அவன் அப்பா கூப்பிட்டாங்க. போகணும்னு ஆயிடுச்சு. ஓவியம் ரொம்ப பிடிச்சிருந்தா வித்து தர்றேன்னு ஜுனோ சொன்னான். அட்ரஸ் சொல்லுன்னு சொன்னான். நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன்னு. போனதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது அவன் அண்ணன் நினைவு சடங்குன்னு அப்பா கூப்பிட்டாங்கன்னு. அவன் பழைய கதையெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. சைக்கோ, 6 வயசுலேயே அம்மா வச்சிருந்த குழந்தையை கொல்ல பார்த்தான். சாதாரணமா இல்ல, கொல்ல முடியல. ஆனா அவன் தம்பி பார்த்துட்டான். அதுக்காகத்தான் அவன் தம்பியை கொல்லணும்னு நினைச்சான். அவன் தம்பி விமானத்துல போட்டு வச்ச பாம்ல வெடிச்சு போச்சு.
நினைவு சடங்குக்கு போய் கடுப்புல இருந்தப்போ ரோட்ல போலீஸ் நிறுத்தினாங்க. டிரக்ஸ்ல போதை மயக்கத்துல இருக்கான்னு போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. டைரக்டர் கிட்ட போன் பண்ணாங்க. சாதாரணமா இல்ல, தண்டனை இல்ல. அவன் அந்த போலீஸ்காரரையே அடிச்சு தள்ளிட்டான். நிக்க முடியலன்னு போனான். வீட்டுக்கு போனா ஒரு பழக்கமான முகம். ஜூனோ. அவன் அட்ரஸ் கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு வந்திருக்கான். போவோட போர்ஷே ஏ கடுப்பேத்த அவன் முதுகை பார்த்து உமிழ்ந்தான். அடேங்கப்பா, ஜுனோவை பாடம் புகட்டணும்னு ஆசைப்பட்டான். ஆனா சாயிஜி சுலபமா தப்பிச்சிட்டான். ஜுனோ எதிரியா இல்லன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்த நொடி முக்கோ காரிலிருந்து பெரிய ஸ்னைப்பர் ரைபிள் எடுத்தான். ஓடுற ஜுனோவை நோக்கி சுட்டான். கொன்னுட்டான்னு நினைச்சான். ஆனால் ஜுனோ கண் திறந்து மறுபடியும் ஓடினான். காரிலேயே ஏறி போர்ஷே மேலே மோதினான். அட பாவி, மறுபடியும் கலாய்த்துட்டான் ஜுனோ. முன்னாடி வந்தான். புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்கேன்னு சொன்னான். ஸ்டுடியோவுக்கு போவை கூட்டிட்டு போனான். உன்னை எப்படி கொல்வேன்னு தெரியும்னு சொன்னான். கால் விரல்களை ஒவ்வொன்னா வெட்டுவேன். பிறகு சேன்சா எடுத்து காலிலிருந்து தலைவரை மண்டை ஓடு வரை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடியே நிலத்துல மயங்கி விழுந்தான். எழுந்தபோது ஆபரேஷன் டேபிள்ல கட்டப்பட்டிருந்தான். சிரிச்சு போச்சு. பாத்திரங்கள் மாறிட்டாச்சு. பைத்தியக்கார கொலையாளியா மாறிட்டான். ஜுனோ பலியாடு ஆயிட்டான். கிட்ட ஒரு அதிர்ச்சி உண்மை தெரிஞ்சிச்சு. அவன் வாழ்க்கையை கெடுத்த பெரிய விபத்து இந்த பாவிதான் செஞ்ச காரியம். அவன் வாழ்க்கையோட எல்லாமே போக்கிட்ட தொடர்பு உள்ளதுன்னு ஜுனோவுக்கு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு காத்திருந்தது என்னன்னா, கால் விரல்கள் வெட்டப்படுறது. அப்புறம் சேயின்சா வச்சு முழுசா வெட்டி போடுறது. யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஜூனோவோட திட்டம் மாறிப்போச்சு. வலி நிறைஞ்ச உடம்போட அவன் மறுபிறவி எடுத்தான். நடுங்குற உடம்புல ஒரு பைத்தியக்கார சிரிப்பு. சாவு கடவுள் அவன் சிரிப்புல ஏதோ ஒன்னு பார்த்தா மாதிரி. இதுதான் ஜூனோவோட உண்மையான திட்டமா? நீண்ட நாளா தன் மரணத்தை திட்டமிட்டான். முழு காட்சியையும் பதிவு பண்றதுக்கு கேமரா வைச்சான். இந்த பாழான பணக்காரன் எம்பி இந்த தடவை தப்பிக்க முடியாது. யோட மரணத்துக்கு நிரூபணம் கிடைக்கணும்னா தன் உயிரையே ஒப்படைக்க தயாரா இருந்தான். சாகுறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்ல வைத்தான். அவன் தம்பி எப்படி சாகடிச்சான்னு. ஹா திட்டம் வெற்றி அடைஞ்சதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சான். சாவு கடவுள் அவனை அடுத்த உடம்புக்கு கூட்டிட்டு போனா. உண்மையான உலகத்துக்கு வந்தப்போ அவன் ஒரு குண்டர் பின்னால ஓடிட்டு இருந்தான். இந்த பிறவியில அவன் போலீஸ். வெறுப்பான போலீஸ். குண்டர்கள்ட்ட ஓடி போற போலீஸ். ஒரு ஆம்பளையோட நினைவு அவனுக்கு வந்தது. அவன் அப்பா போலீஸ் ஆகி சாஞ்சது. சரியான போலீஸ் ஆகணும்னு அவனுக்கு சின்ன வயசுலேயே கனவு. அவன் அம்மா கிட்ட போலீஸ் சான்றிதழை காட்டினான். அம்மா உடனே நோய்வாய்ப்பாட்டா, பார்க்க கூடாதுன்னு சொன்னா. அவன் அப்பா மாதிரி கெட்டவங்க கையில அவன் மகன் செத்து போச்சு. அதுக்கு அம்மா கிட்ட அவன் சத்தியம் பண்ணினான், தன்னை ஆபத்துல மாட்டிவிட மாட்டேன்னு. அப்புறம் இருந்து பயந்தாளி ஆயிட்டான். எப்பவும் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் பெயர் கெட்டு போச்சு. ஒருத்தனை அடிச்சுட்டு இருந்தா வேலை போயிடும்னு பயந்து ஒன்னும் பேச மாட்டான். ஆனா சமீபத்துல அவன் அம்மா சீரியஸ் சிகிச்சையில இறந்து போயிட்டாங்க. அப்புறம் தான் ஜுனோ அந்த உடம்புல வந்தான். அப்பதான் தெருவுல ஒரு கத்தி பிடிச்ச கொலைகாரன் கிடைச்சான். அவன் முன்னாடி இருந்து அவனை கொன்னவன். என்னை கூட நினைவு இல்லையா? நான் தான் சியாசாங் அண்ணன்னு சத்தம் போட்டு சொன்னான். கத்தி எளிதா உள்ளுக்கு நுழைஞ்சிடுச்சு. அவன் கொன்னுட்டான்னு சொல்லிட்டான். சுத்தி இருந்தவங்க மொபைல்ல வீடியோ எடுத்துட்டாங்க. கத்தியால கொல்ல முயற்சி பண்ணான். ஆனா ஜுனோ அவனை பிடிச்சு அடக்கினான். இந்த வீடியோ இணையத்துல வந்து ஜுனோ பிரபலமா ஆயிட்டான். அவனை குறை சொன்னவங்க கூட ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இது எதுவும் ஜுனோவுக்கு வேண்டியது இல்ல. இப்ப அவன் செய்ய வேண்டியது அந்த மனநோய் கொலைகாரன் வீட்டுக்கு போய் கொலை ஆதாரங்களை எடுத்து வெளியில விடணும். மறுபக்கம் அவன் பிறரை சிதைச்சு சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனால நிறைவா சந்தோஷப்பட முடியல. அவன் அந்த பேய் பொண்ண பாக்குறத விட்டுட்டு சின்ன செக்ரட்டரிய பார்த்த உடனே ஒரு அருமையானடியா தோணுச்சு. காட்சி மாறுது. ஜுனோ அவன் ஜூனியரை கூட்டிட்டு கொலைகாரன் வீட்டுக்கு போறான். அந்த மறைஞ்சு இருக்கிற கண்காணிப்பு அறைக்குள்ள நேரா போய் கொலை வீடியோவை பழிச்சிடுறான். அப்புறம் ஜூனியர் கிட்ட போலீஸுக்கு கூப்பிட சொல்றான். சரிவர தேடுங்கன்னு போலீஸ் கிட்ட கட்டளையிடுறான். போலீஸ் அந்த இரத்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியாவாங்க. தரை, உச்சி, சுவர்கள்ல இருக்கிற எல்லா படங்கள்லயும் ஒளிர்ஞ்சி இருக்கிற இரத்தக்கரைகள். ஜூனோக்கு சீரியல் கில்லர் கேஸ் மட்டும்தான் கவலை. அவன் காதலி கொலை பண்ணின அந்த பேய் ரொம்ப பணக்காரன கொல்லணும்னு ஆசைப்படுறான். அவன் செக்ரட்டரியோட கொலைகாரன் வீட்டுக்கு போறப்போ எல்லா பக்கமும் போலீஸ் நிறைஞ்சி இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறான். ஜுனோ அவனை நிறுத்திடுறான். 2 நாளைக்கு முன்னாடி அடி வாங்கின சின்ன போலீஸ்காரனை பாக்குறான். ஆனா இப்போ அவன் முன்னாடி நின்னு இங்க வந்திருக்கிறவன் கொலைகாரனா இருக்கலாம்னு சொல்றான். செக்ரட்டரிய ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றான். போகலைன்னா உனக்கு சந்தேகம் வரும்னு கடுப்பா சொல்றான். கடுப்பா போக வேண்டியதா வந்தது. வேட்டையாட ரெடியா இருந்த செக்ரட்டரிய காரில இருந்து தூக்கி வீசி விடுறான். அடுத்த நாள் தீல சீரியல் கில்லர் பெயிண்டர் நியூஸ் ஒளிபரப்பாகுது. அவன் பார்த்துட்டு உடம்பு என்னான்னு அவன் ஆட்கள் கிட்ட சொல்லி செட் பண்றான். கொலைகாரனை அப்புறப்படுத்திட்டாங்க. இன்னொரு கொலைக்காக அவங்க ஆட்களை அனுப்பிட்டான் அந்த ராட்சசன். ஆனா ஜுனோ என்ன பண்ணினான் தெரியுமா?
ஒரு நம்பிக்கைக்குரிய பத்திரிகையாளர்கிட்ட சாட்சியம் கொடுத்தான். மாலையில அது ஒளிபரப்ப போகுது. ஆனால் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன பார்க்கிறான் தெரியுமா? அவன் அம்மா அங்கே இருக்காங்க. என்ன காரணத்துக்குன்னா, ஒரு கொள்ளை பணம். எப்பவும் போலீஸ் சம்மன் கிடைச்சிட்டே இருக்கு. அந்த பணம் தான் அந்தந்த பில்லியன் டாலர். ஜுனோ அம்மா கிட்ட கொடுத்த பணம். ஆனா அவன் அம்மா அந்த பணத்தை போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சு, தனக்கு வச்சுக்காம. ஜுனோ அவன் அம்மா முகத்துல காயத்தை பார்த்ததும் கண்கள் நீர் கசிஞ்சது. போலீஸ் ஆபீசரான அம்மா கிட்ட ஏன் பணத்தை கொடுத்தன்னு கேட்டான். அம்மா சொன்னா, இது ஒரு தண்டனை. என் மகனை நல்லா பாத்துக்காததுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. இந்த அந்து பில்லியன் என் மகனோட உயிருக்கு விலை. அதனால எனக்கு வேண்டாம்னு கொடுத்தேன். ஜுனோக்கு கண் கலங்கியது. மதியம் அவன் அம்மா வீட்டு வாசல்ல சாப்பாட்டு பெட்டிய வைச்சான். நல்லா சாப்பிடுன்னு, ஆரோக்கியமா இருன்னு. அவன் தூரத்துல அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆனா அவன் போறதுக்கு முன்னாடி போங்பாங் அனுப்பின கொலைகாரன் கத்தியால அவனை குத்திட்டான். அவன் அப்பா விசாரிச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் அப்பாவை பின்னுக்கு தள்ளிட்டான் அந்த கொடூரன். அட போங்கடா. பணபலம் படைச்ச அந்த அப்பா அவன் விபரீத புள்ளையால ஒரு கொஞ்சம் பயந்து போயிருந்தான். அவன் அப்பாவுக்கு எதுவும் பண்ணலன்னாலும் கடுப்பை வெளியே விடணும்னு நினைச்சு ரோட்டுல போன ஒருத்தரை காரால மறிச்சு பேனாலே குத்தி கொன்னுட்டான். ஏண்டா இவ்வளவு பைத்தியக்காரத்தனம்? பின்னாடி சர்ச்சுக்கு போய் கிராஸ் கிட்டே, நான் தான் உயிரும் சாவும் கொடுக்கிற தெய்வம், என்னைய விட உன்னை வணங்குறது நல்லதுன்னு சொன்னான். சொன்ன உடனே போன் 2 கொடுத்தது. டிவி ஸ்டேஷன்ல இருந்து அவன் விஷயத்தை இல்லையா காட்ட போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை நிறுத்த முயற்சி பண்ணான், முடியல. அவன் டீம் கிட்ட போன் பண்ணான். ஜுனோ போன் எடுப்பான்னு நினைக்கல. ஆனா ஜுனோ அந்த கொலையாளிய தடுத்து நிறுத்திட்டான். ஒரே டியாகா எல்லா மறைவிடங்களையும் அழிச்சிட்டான். அப்போ அந்த பணக்காரன் ஒரு கொஞ்சம் பேர் வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் ஜுனோவை பார்த்தான். பணத்தால ஜுனோவை அடக்க முயற்சி பண்ணான். ஆனா ஜுனோ அவன் காதலி யூஸ் பண்ற பவுண்டன் பேனாலேயே அவன் கெட்ட ஆட்சியை கிழிச்சு போட்டான். இன்னைக்கு இரவு நீ சாவ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஜுனோ போன உடனே எல்லா போலீஸ்காரங்களுக்கும் சிக்னல் போச்சு. அந்த பணக்காரன் கடைசி ட்ரை பண்ணி பார்க்க முயற்சி பண்ணான். பணம் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தான். அங்கே பத்திரிகையாளர்கள் கூட்டம். அவன் அந்த விபரீத ஓவியக்காரனை கொன்னேன், எனக்கும் அவனால தான் பாதிப்பு வந்துச்சு, நான் தற்காப்பு பண்ணேன்னு சொன்னான். தன்னை காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லி டெலிவிஷன்ல ஒளிபரப்ப போற கொலைக்கதை முழுசும் காணாம போச்சு. அந்த கொலையாளி அவன் ஸ்டுடியோக்குள்ள சாவு மருந்து குடிக்கிற காட்சி மட்டும்தான் இருக்கு. அவனுக்கு அப்படி ஒரு அதிகாரமா இருக்குன்னா உலகத்தையே மறைச்சிட முடியும்னு அர்த்தம். டெலிவிஷன் ஸ்டேஷன் ஆதாரத்தை மறைச்சிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க 2 பெரிய அதிகாரிகள் அவனை டீ குடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஜுனோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் சாதிக்கலையா? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கார்க்கு போறத பார்த்தான். அப்புறம் வேலையில இருந்து வீட்டுக்கு போறப்ப கடத்தப்பட்டான். ஒரு பிரைவேட் ஜெட்ல காட்சி மாறுது. அவன் அந்த கொலையாளியோட போன்ல பேசுறான், ஜுனோவை அழிக்கணும்னு. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு உறங்கிட்டான். ஆனா எழுந்ததும் விமான எச்சரிக்கை சத்தம் கேட்டது. அவன் ஒரு அப்பாவி பலியா என்று டெலிவிஷன்ல அறிவிப்பு வந்தது. காக்பிட்ல யாரும் இல்ல. லோபிக்கு வந்தா அவனுக்கு தண்டனை கொடுக்க போறாங்கன்னு அறிவிப்பு. 30 செகண்டுல விமானம் வெடிக்கும். 30 செகண்டுக்குள்ள பாராசூட் போடலைன்னா அவன் அண்ணன் போல சாகணும். நேரம் குறைஞ்சாலும் தால் பாராசூட் கண்டுபிடிச்சிட்டான். விமானம் வெடிச்சதும் குதிச்சான். பாராசூட் திறந்து சரியா நிலத்துல இறங்கிட்டான். ஆனா அவன் சாலையில அப்படியே இறங்கின உடனே அடுத்த நொடி கார் மோதிடுச்சுன்னா பாருங்க. காரில இருந்து இறங்கினது ஜுனோ. அவன் எல்லாத்தையும் முன்னாடியே திட்டமிட்டிருந்தான். ரிப்போர்ட்டருக்கு கொடுத்த ஆதாரத்தை பயன்படுத்தி பிஓவை கீழே இழுக்கணும்னு அவன் நினைக்கல. அண்ணன் நினைவுகள்ல இருந்து பெண்ணுக்குள்ள மாத்திரை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதான் ஸ்டேஷன்ல அவனை பிடிச்சப்போ பெண்ணுக்குள்ள இருந்த மாத்திரையை தூக்கி உறங்கும் மாத்திரையை போட்டான். அப்புறம் தோழர்கிட்ட சொல்லி அவனை பின்தொடர சொன்னான். கடத்திட்டு போனப்போ சரியா அவனை காப்பாத்தினான். போம்பு பொருத்தின பிறகு கில்லர் நினைவை பயன்படுத்தி விமானத்தை ஆட்டோ பைலட்ல போட்டான். வாவு உறங்கும் மாத்திரை சாப்பிட்டு உறங்க போன பிறகு அவன் எக்ஸ்ட்ரீம் அத்லீட் அனுபவத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட இடத்துல பாராசூட் விட்டு இறங்கினான். அப்புறம் சாங்கோட கார் ஓட்டுன அனுபவத்தை பயன்படுத்தி டிராக்கிங் டிவைஸை பிடிச்சு அவனை மோதி கொன்னான். இப்ப ஒரே வேலை எதிரியை கொல்வது. அதுக்குத்தான் காரில மோதி சாகிற மாடல் வந்தா. யோட பெயரை கெடுக்கிறது அவன் திட்டத்துல ஒரு பகுதிதான். ஜுனோவுக்கு உண்மையிலேயே வேண்டியது அவன் சாவு. ஆனா ஜுனோ யை கொல்ல போன நேரத்துல சாவு தேவதையே பூமிக்கு வந்தா. அவள் சொன்னா ஜுனோவை யாரையும் கொல்ல விடமாட்டேன்னு. ஆனா ஜுனோவுக்கு அது பேர்லாம் இல்ல. அவனுக்கு பீச்சாகணும்னா தான் வேணும். அந்த நேரத்துல அவன் காதலி பெண் கையில இருந்து சறுக்கி விழுந்துச்சு. சட்டை பையில் இருந்த பேனாவை பார்த்தான். அவள் சொல்ற மாதிரி போதும்டான்னு அவள் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஜுனோவுக்கு பொறுமையற்று போச்சு. சந்தோஷமான முடிவு வேணும்னு அவனுக்கு ஆசை. நான் இல்லன்னு அவன் கீழே வச்சுட்டு எழுந்தான். வெளிச்சத்தை நோக்கி நடந்தான். ஆனா அதிர்ச்சி, தரையில இருந்து ஒருத்தன் எழுந்து அவனை கொல்ல வந்தான். அந்த நேரத்துல காத்து அடிச்சது. பாராசூட் போட்டவன் காத்துல பறந்தான். லாரி மோதிடும் அளவுக்கு சேர்ந்து போச்சு.
முதல் பணக்கார குடும்பத்தோட இரண்டாவது தலைமுறை முபா. தெருவுல கொலை பண்றவன். நான் கடவுள்னு நினைச்சவன். இரு கால்களையும் இழந்தான். ஜூனோ கிட்ட அந்த விபத்து நாளோட கார் ரெக்கார்டர் மெமரி கார்டு இருந்துச்சு. ஆனா அவன் எடுக்கல. அந்த வக்கீலை தண்டிக்கணும்னு அவனுக்கு ஆசை. அவன் பூ கூட வேலை பார்த்தவன். அந்த வக்கீல் முன்னாடியே மெமரி கார்டை நொறுக்கிட்டான். சிறைக்கு போகணும்னு அவனுக்கு வேணும். பூவோட குற்றத்துக்கு ஆதாரம் இணையத்துல வெளியானதும் சாது குழு முழு சமுதாயத்தாலையும் கண்டிக்கப்பட்டது. பூவோட அப்பா குழு தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணினான். ஜூனோ பழிவாங்கினான். இப்போ போலீஸாக வேலை பார்க்குறான். போலீஸ் வேலைன்னா என்னன்னு அவனுக்கு தெரியும். எப்போ சாவும்னு தெரியாம காத்திருக்கான். இன்னைக்கு ஒரு டிரக் டீலரை பிடிக்க போனாங்க. டிரக் டீலர் துப்பாக்கி காட்டினான். சட்டென்று பையில இருந்து துப்பாக்கியை எடுத்தான். ஒரே ஃபிளாஷ்ல 2 பேரையும் சுட்டு போட்டான். ஜூனோ பார்த்தான். அவன் முன்னாடி கொடூரமான மாஃபியாக்காரன். பக்கத்துல அவன் கூட்டாளி சாய்ஞ்சு கிடக்கு. அழகான பொண்டாட்டி, அருமையான பொண்ணு. அவன் ஒருத்தனும் இல்லாம தனிமையா இருந்தான். இந்த உடம்பை விட்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுச்சு. அந்த மாஃபியாக்காரன் மேல அவன் ஓடினான். பல குண்டுகள் அவன் உடம்புல பட்டுச்சு. மாஃபியாக்காரனையும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டு கட்டிடத்துல இருந்து குதிச்சுட்டான். ஜூனோ இந்த உடம்பை விட்டு போயிட்டான். சாவு தேவதை வேகமா அடுத்த பிறவியில என்னை கொண்டு போய்விடுன்னு ஆசைப்பட்டான். சரி, அடுத்த பிறவி. ஒரு ஏழை வாடகை வீட்டுக்காரனா எழுந்தான். டிவியில நல்ல போலீஸ்காரன் சாவு நியூஸ் ஓடுச்சு. எல்லாரும் அஞ்சலி செலுத்துறாங்க. ஒரு ஏழை வாடகைக்காரனா அவன் அந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்கு போனான். அவன் சாவுக்கு பிறகு யாரு வந்தாங்கன்னு பார்க்கணும். ஆனா அவன் கூட்டாளிகளே அடையாளம் கண்டுக்கல. அவன் கவனிச்ச சின்ன பொண்ணு கூட அவனை பயந்துருச்சு. பெரிய அதிகாரிகள், எம்பி எல்லாம் வந்து கொண்டாட்டம் பண்றாங்க. பாதுகாவலாளிகள் ஜூனோவை ஓரமா தள்ளிட்டாங்க. இதுக்கு அவன்தான் காரணம் இல்லைன்னு புரியுது. ஆனா மனசு வலிக்குது. அப்போ அவன் கொண்டாட்டத்தின் வழியா போனான். அவன் காப்பாத்தின அந்த பையன் படிக்கட்டில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். ஜூனோ போய் அவனை சமாதானப்படுத்தினான். நீ உன்னை குறை சொல்லிக் கொள்ளாதேன்னு சொன்னான். அவன் உயிரோடு இருந்தா இப்படி நீ உணராம இருப்பாய்னு சொன்னான். சந்தோஷமா இருந்தது அவன் அந்த நேரத்துல இறந்துட்டான்னு. ஆனா அந்த வார்த்தை அவன் வேலைக்காரங்களை கடுப்பாக்கிடுச்சு. எப்படி ஒருத்தன் இறக்கணும்னு ஆசைப்பட முடியும்? யாரு இந்த முதிய பிச்சைக்காரன்? ஏன் அவன் அப்படி சொன்னான்? நீ யாருடா டேய்? அதான் ஜூனோ முழுசா குழம்பி போயிட்டான். அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல. ஒரு வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை. படகு கரை சேர்ந்தாலும் அது படகுதான். அவன் ஒரு ஆவி மாதிரி படகுல கடந்து போனவன். இப்போ அவனுக்கு இறக்கணும்னு மட்டும்தான் ஆசை. அந்த நினைவு படிகம் வர்றதை பார்த்த உடனே ஓடிப்போக பார்த்தான். படிக்கட்டையில விழுந்தான். சுவரில் மோதி இறந்துட்டான். ஜூனோ மறுபடியும் நரகல இருந்து எழுந்ததும் சாவின் தேவதைய கிட்ட, சீக்கிரம் அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். துப்பாக்கி சத்தத்தோட அடுத்த உடம்புக்குள்ள போயிட்டான். இந்த உடம்புக்கு நல்ல வேலை, குடும்பம், பொண்டாட்டி, பொண்ணு எல்லாம் இருந்துச்சு. ஆனா வேலை போச்சு. பொண்டாட்டி, பொண்ணு இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆரம்பத்துல மாதிரி இதயம் காலியா. இறக்கணும்னு ஆசை. ஜூனோவுக்கும் அவன் உடம்புக்கும் வாழ்க்கையில அர்த்தம் இல்ல. சாலையில ஓடினான். கார் மோதிடுச்சு. பல மீட்டர் உருண்டான். கூட்டத்தில விழுந்தான். அவனுக்கு தெரியல அவனை மோதினது சாவு தேவதையா இருக்குன்னு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனோ முன்னாடி விழுந்தவன் இவன்தான். சுத்தி வரும் காலம் பாம்பு மாதிரி திரும்பி வந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கா? இது எல்லாமே நீயா இருக்கிறேன்னு தெரிய வந்தாச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி காரோட்டினா அடிபட்டவன் இவன்தான். அவன் முன்னாடியே சாகுறான். 7 வருஷமா ஜூனோ பயந்துகிட்டே இருந்ததுக்கு காரணம் நீயா இருந்தே. விதி என்ன ஒரு ஜோக்? அல்லது மரண தேவதையே அவனை கிண்டல் பண்ணுது? பாதாளல ஜூனோ மறுபடியும் மரண தேவதையை சந்திக்கிறான். இந்தா சொல்லலே, சீக்கிரமா முடிச்சிடு. ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க வேண்டாம். சாகணும். சாவு அவனோட வேதனையை முடிச்சு வைக்கிற சிறந்த வழி. கடைசி உடம்புக்குள்ள போன உடனே சாவான். கடைசி சுட்டு விடுன்னு மரண தேவதையை கேட்கிறான். இந்த கடைசி சுட்டு உன் எந்த உடம்பையும் விட வலி தரும்னு சொல்றா மரண தேவதை. சும்மா இரு, சீக்கிரமா முடிச்சிடுன்னு கத்தரான் ஜூனோ. ஒரு துப்பாக்கி சத்தம். புது உடம்பு. ஆனா உடம்பை பார்த்ததும் திரை முன்னாடி பயந்து கிழிகிழியே விழுந்துருச்சு. கடைசி பிறவில சாக்கணும்னு ஆசைப்பட்ட ஜூனோ கடைசி பிறவில அம்மா உடம்புல போயிருக்கான். நம்ப முடியல. கண்ணாடியில அம்மா ஞாபகங்கள் வெளிப்பட்டதும் தான் உண்மையா நம்புறான். பயந்து பின்னாடி ஒதுங்குறான் ஜூனோ. வேண்டாம்னு சொல்ல முயற்சி பண்றான். ஆனா அவனால தப்பிக்க முடியல. ஞாபகங்கள் உடம்புல கலந்துருச்சு. ஜூனோ சந்தோஷமா குடும்பத்துல இருந்தான். ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே புரண்டு போச்சு. அம்மா வேலை செஞ்சு அவனையும் பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டம். கடுமையான போராட்டம். ஆனா ஒரு மாதிரி நிலைப்படுத்திட்டாங்க. ஒரே இரவுல வேலை போச்சு. நியாயத்துக்காக போராடினாங்க. ஆனா வயிறு வலிக்குதா? சாப்பாடு வேணும்ல. சில நாள் தான் தாங்க முடிஞ்சது. பார்ட் டைம் வேலை தேடி குடும்பம் நடத்தினாங்க. தோஷிஹிரோ வளர்ந்தான். கல்லூரி முடிச்சிட்டு ஒரு நாள் முழுக்க குடிச்சிட்டு வேலை தேடாம விட்டுட்டான். அம்மா வர்றது தெரியாம. ஒரு நாள் அம்மா எழுதி வச்ச கடிதம் டேபிள்ல இருந்துச்சு. எழுந்து நிறு ஊக்கப்படுத்தி. ஆனா அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா. அம்மா அவனை கூப்பிட்டாங்க.
பதில் இல்ல. சரி, டீஸ் சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ போன் வந்தது. போலீஸ். ஜூனோ அம்மான்னு கேட்டாங்க. சொன்னாச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ஜூனோ இறந்துட்டான்னு டெட் பாடி எடுத்துக்க வர சொன்னாங்க. அந்த அம்மா சின்னா பின்னா ஆயிட்டாங்க. உடனே ஓடி போய் சடலத்தை எடுத்துட்டு வந்தாங்க. நம்ப முடியல. என்னோட மகன் இல்லன்னு. சடலத்தை எரிக்க போறப்போ அம்மா, காதலி 2 பேரும் கதறி அழுதாங்க. போலீஸ் கேட்டாங்க, உங்க மகன் ஏன் இறந்தான்னு தெரியுமா? அவன் தன்னையே கொன்றுட்டான். ஆனா அம்மா சொன்னா, நான் தான் கொன்னேன்னு. ஃபேக்டரியில யாரோ பேத்தனுக்கு பிறந்தநாள் கேக் கொடுத்தாங்க. முதல் பிறந்த நாள். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா மட்டும் மூலையில உட்கார்ந்துட்டு கண்ணீர் விட்டா. அம்மா அவளுக்கு கேக் கொடுத்தாங்க, பார்த்தா பணம் கொடுத்தா. ஆனா அவங்க பணம் சாபம்னு நினைச்சுட்டாங்க எல்லாரும். இன்னும் கஷ்டமா ஆயிடுச்சு அவளுக்கு. கதவுல நின்னுட்டு அழுதுட்டா. அம்மா கழிவறை திருசு பண்ணும்போது நெப்போலியனோட வார்த்தை கண்ணுல பட்டது. பிள்ளைங்க வாழ்க்கைய அம்மா தான் உருவாக்குவாங்கன்னு. அது கேட்டு அம்மா உயிரோட அழுதுட்டா. அவன் அம்மா ஞாபகத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தான். அவன் சுயகதியால எவ்வளவு வேதனைய அம்மா அனுபவிச்சாங்கன்னு தெரிஞ்சுச்சு. அந்த வேதனை அவனுக்கு முழுசா திரும்பி வந்துருச்சு. இப்ப அவன் அம்மா உடம்போட சேர்ந்து வாழப்போறான். இதுதான் அவனுக்கு சிறை. அம்மாவை மறக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி. காலை 3 மணிக்கு சப்வேல ஏறி ஒரு பெரிய கம்பெனியில கிளீனர் வேலை பார்க்கணும். பிறகு நிறைய படிக்கட்டுகளை ஏறி போகணும். முழங்காலுக்கு ரொம்ப வலி. எல்லா நாளும் வலி. வீட்டுக்கு வந்தா அம்மா தொடைக்கு மசாஜ் பண்ணணும். பிளாஸ்டர் தேடினான். பெரிய பேங்க் புக் கிடைச்சது. அது அவன் அம்மா சேர்த்து வச்ச காசு எவ்வளவுன்னு அவனுக்கு பெரிய ஆளான பிறகுதான் தெரிஞ்சுச்சு. அடுத்த நாள் ஜூனோ சப்வே ஸ்டேஷன் பேர் கேட்டதும் புயல் வேகத்துல வெளியே ஓடினான். சமாதி கிட்ட இருக்கிற சப்வே ஸ்டேஷன். அம்மா ஒவ்வொரு நாளும் வேலை முடிச்சிட்டு இங்க வந்திருக்கா. அவன் நினைவு கல்லுல கண்ணாடி சுத்தம் பண்ணி அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. வசந்தம், கோடை, இலையுதிர், குளிர்காலம். பகல் இரவுன்னா ஒரே வேலையா இருந்துச்சு. மழைனாலும் காத்துனாலும் ஒரு நாளையும் விடல. ஆனா அவன் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டான். கல்லறா முன்னாடி எனக்கு உன் அம்மாவா இருக்க தகுதி இல்லன்னு அவ சொன்னது கேட்டு ஜூனோ அழுது அழுது புலம்பினான். அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு நினைச்சா அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க எவ்வளவு வலிமையா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுச்சு. அப்பதான் அம்மா எம்பம் போகணும்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அப்பா உயிருடன் இருந்தபோது குடும்பமா அங்க பயணம் போயிருக்காங்க. அம்மா கூட போறேன்னு ஜூனோ வாக்கு கொடுத்தான். ஆனா போகல. அடுத்த நாளே ஜூனோ அம்மா உடம்பை எம்பம் கொண்டு போனான். முதன்முறையா ஏறுற மலை. உயரமான மலையும் தொலைவான இடமும். சூரியன் மறையும் போது முன்னாடி அவங்க 3 பேரும் நின்ற இடத்தை அடைஞ்சான். அழகு அதிகமா இருந்துச்சு. அம்மா கூட போகலன்னா சொல்லி அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்போ அவனுக்கு அம்மா கூட மட்டும்தான் அனுபவிக்க முடிஞ்சு. ஜூனோ அம்மா கையை பிடிச்சான். அங்கே சூரிய அஸ்தமனத்தை 2 பேரும் பார்த்தாங்க. அற்புதமா இருந்துச்சு. ஆனா நேரம் போறது அவனுக்கு தெரியல. சூரியன் மறைஞ்சாச்சு. இருட்டு ஆயிடுச்சு. திரும்பி போகணும்னு நினைச்சப்போ ஜூனோவுக்கு காலேயே இல்லாம போச்சு. கீழே விழுந்துட்டான். அம்மா உடம்புலேயே வலி இருந்துச்சு. ஜூனோ இறந்துட்டதால அவருக்கு இன்னும் அதிகமா வலி. கால் எலும்பு முறிஞ்சிருச்சு. நடக்கவே முடியல. ஆனா ஜூனோவுக்கு சாகக்கூடாதுன்னு 1 கோடி காரணங்கள் இருந்துச்சு. அம்மாவை இங்கே விட்டுட்டு போக முடியாது. ஏறி போகணும். காலில்லன்னா கையாலேயே ஏறணும். கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் ஜூனோ மலையடிவாரத்திலிருந்து சாலைக்கு வந்தான். கண்விழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரி படுக்கையில இருக்கான். காலுக்கு பட்டாணி. அந்த இரவு நினைவுக்கு வந்தது. அம்மா அவன் உடம்பை பார்த்தாச்சு. அம்மா எவ்வளவு அழுதாங்கன்னு நினைச்சான். அம்மாவை அப்படி விட்டுட்டு போக கூடாதுன்னு. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சு. அவனோட தப்பு புரிஞ்சுச்சு. அம்மாவை உயிரோட வைக்கணும்னு நினைச்சு ஒரு நாள் கூட உயிரை விடல. 32 வருஷம் உயிரோட இருந்தான். அங்க வரைக்கும் அவருடைய முதுமையில் சின்ன குடிலொன்னு கட்டினாரு. புல்வெளி. அங்கதான் வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சாரு. நீண்ட வாழ்க்கை. முன்னாடி பயந்து வாழ்ந்தாரு. உலகம் அவருடைய மதிப்பை புரிஞ்சிக்காதொன்னு பயம். பின்னால தள்ளுற பயம். ஒதுக்கப்படுற பயம். மலர்றதுக்கு முன்னாடியே பயத்திலேயே அவர் உயிரை விட்டாரு. சாவிற்கு பிறகுதான் உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுச்சு. சன்னி டே, ரெயினி டே, விண்டி டே. இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் வாழ்க்கைன்னு. தோத்தாலும் போகணும். அம்மா உடம்புக்குள்ள போற வரைக்கும். அந்த நேரத்துல தான் புரிஞ்சுச்சு. ஜூனோ அம்மா உயிர் போச்சு. அமைதியா பாதாள உலகத்துல எழுந்திருந்தாரு. நீண்ட காலம். சாவு தேவதையை கூட மிஸ் பண்ணினாரு. சாவு தேவதை சொன்னா 32 வருஷம் அவருக்கு ஒண்ணுதான். அடுத்த நிமிஷம் ஜூனோ சாவு தேவதையிடம் முழங்காலில் விழுந்தாரு. வேற வாய்ப்பு கேட்டாரு. தன்னால வாழணும்னு. சாவு தேவதை அழுற ஜூனோவை பார்த்து ஏன்னு கேட்டா. அம்மாவை ஒரு தடவை கட்டிப்பிடிக்கணும்னு சொன்னாரு. குழந்தை மாதிரி அழுற ஜூனோவை பார்த்து நீ ஜெயிச்சுட்டன்னு சொன்னா. என் விதியில நீ ஜெயிச்சு உயிர் பிச்சுக்கிட்டேன்னு. உனக்கு வேற வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா உனக்கு